So Redmi Note 14 and Redmi Note 14 SE 5G ரெண்டு ஸ்மார்ட் போனும் சேம் ஸ்பெக்ஸ்ல தான் வருது. இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸ் காட்டிருக்கீங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் மோஸ்ட்லி காமனா வருது. என்னென்ன காமனா இருக்கு, இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எது வாங்கலாங்கிறது தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். கண்டிப்பா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. Redmi Note 14 பாத்தீங்கன்னா 16,500 ரூபாய் பட்ஜெட்ல கொடுக்குறாங்க. இதே Redmi Note 14 SE 5G பாத்தீங்கன்னா 13,000 ரூபாய் பட்ஜெட்ல கொடுக்குறாங்க. சோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல என்ன இருக்குங்கிறத நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்மார்ட் போன் ப்ராசஸர் பார்ப்போம். ரெண்டுத்தையும் காமனா பாத்தீங்கன்னா Dimensity 7025 Ultra ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இல்ல பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ரெண்டுமே பாத்தீங்கன்னா சேமான ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ்னு பாக்குறப்ப ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் டிஃபரன்ஸ் காட்டிருக்காங்க. Note 14 பாத்தீங்கன்னா 8GB RAM கொடுக்குறாங்க. 128GB இன்டர்னல் 256GB இன்டர்னல் ரெண்டு டைப்பா கொடுக்குறாங்க. அப்படியே Note 14 SE ல பாத்தீங்கன்னா 6GB தான் RAM கொடுக்குறாங்க. 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்குறாங்க. ரெண்டு ஸ்மார்ட் போன்லயே பாத்தீங்கன்னா வெப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கு ரெண்டுமே காமனா தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரிக்கு போவோம். 5110 mAh ல பேட்டரி கெபாசிட்டியும் 45 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் காமனாவே கொடுத்திருக்காங்க. டிஃபரன்ஸ் எதுவும் காட்டல. சோ இப்போ டிஸ்ப்ளேக்கு வருவோம். ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா காமனான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 6.67 இன்ச்ல பாத்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட AMOLED டிஸ்ப்ளே வருது. ரெண்டு ஸ்மார்ட் போன்லயே பாத்தீங்கன்னா காமனா AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்ல. 2100 nitsக்கான பீக் பிரைட்னஸ் ரெண்டுத்தையும் காமனா கொடுத்திருக்காங்க. வெட் டச் டிஸ்ப்ளே ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 240 Hz ல டச் சாம்பிளிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் காமனாவே கொடுத்திருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இந்த டிஸ்ப்ளேல காட்டல. சோ டிஸ்ப்ளே பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா சேம் டிஸ்ப்ளே தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. மூணாவது கேமராக்கு வருவோம். ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல்ல Sony சென்சார்ல கேமரா கொடுத்திருக்காங்க. பட் Note 14 ல பாத்தீங்கன்னா கேமரா Sony LYT600 கேமரா கொடுத்திருக்காங்க. அப்படியே Note 14 SE ல பாத்தீங்கன்னா Sony IMX 882 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா Sony சென்சார் கேமரா தான் கொடுத்திருக்காங்க. பட் ரெண்டுத்தையும் இந்த சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் காட்டியிருக்காங்க. மத்தபடி உங்களுக்கு ஸ்மார்ட் போன் கேமரால பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் பாத்தீங்கன்னா 1080p 30 frames வரையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்ங்கறத தான் சொல்லிருக்காங்க. கேமராவை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா இந்த மெயின் கேமரால மட்டும் Sony சென்சார்ல ரெண்டு சென்சார்லயும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் காட்டியிருக்காங்க. மத்தபடி எல்லாமே பாத்தீங்கன்னா காமனா தான் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா 20 மெகாபிக்சல் ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் காமனா தான் கொடுத்திருக்காங்க. ரெண்டுலயும் 1080p 30 frames வரையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்ங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க. கேமராவை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அந்த ஒண்ணை தவிர பாக்கி எல்லாமே டிஃபரன்ஸ் இல்லாம பர்ஃபெக்ட்டாவே கொடுத்திருக்காங்க. இப்போ மொபைலோட டிசைனை பத்தி பார்ப்போம். ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் பாத்தீங்கன்னா 7.9 mm ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திக்னஸ் கொடுத்திருக்காங்க. and 190 grams தான் பாத்தீங்கன்னா வெயிட்டும் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே காமனாவே வருது. ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் கார்னிங் Gorilla Glass ப்ரொடக்ஷன் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. IP6 ஸ்கோர்க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. டிசைன்ல பாத்தீங்கன்னா லுக் வைஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கலர் வைஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. மத்தபடி எல்லாமே பாத்தீங்கன்னா காமனா தான் ரெண்டு ஸ்மார்ட் போனே கொடுத்திருக்காங்க. அந்த இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன் OS பாத்தீங்கன்னா 14 ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ உள்ள 15 இருக்கு. and Android 16 வரையும் தான் இருக்குங்கறத சொல்லிருக்காங்க. 2 இயர்ஸ்க்கு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு OS அப்கிரேட் கொடுத்திருக்காங்க. சோ 17 18 ல இந்த ஸ்மார்ட் போன்ல வராது. 16 வரையும் தான் வரும். and ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த Redmi Note 14 பாத்தீங்கன்னா 16,500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இந்த Redmi Note 14 SE 5G பாத்தீங்கன்னா ஒரு 13,000 ரூபாய் பட்ஜெட்ல சேல் பண்றாங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எது வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா Note 14 SE 5G வாங்கினா ஒரு 3,500 ரூபாய் உங்களுக்கு கம்மியாகும். பட் பெருசா எதுவும் டிஃபரன்ஸ் இல்ல. இந்த கேமரால Sony சென்சார்ல சொன்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கு. சோ இந்த வீடியோ நீங்க பாக்குற யாராச்சும் இந்த ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குங்கிறத. அந்த இந்த வீடியோல தான் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.